I will place my request for my constituency. என்னுடைய கடலூர் தொகுதியிலே வடலூர் பகுதியிலே ஒரு நல்ல ஒரு மத்திய அரசாங்கத்தின் ஒரு மருத்துவமனை தேவைப்படுகிறது. ஏனென்றால் கடலூர் மாவட்டத்திலே தனியாக ஒரு மருத்துவமனை மத்திய அரசாங்கம் சார்பாக இல்லை. எனவே தயவு கூர்ந்து இந்த அரசாங்கம் கடலூர் பகுதிக்கு ஒரு மத்திய மருத்துவமனை அமைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது நீட்டை நாங்கள் ஏன் கடுமையாக எதிர்க்கிறோம்? Why we are objecting நீட்? எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களும் எங்கள் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஏன் நீட்டை எதிர்க்கிறார்கள்? ஒரு பள்ளிக்கூடத்தை மத்திய அரசாங்கம் கட்டவில்லை, மாநில அரசாங்கம் கட்டுகிறது. அதற்கு இடம் தந்து போதிய ஆசிரியர்கள் வைத்து அவர்களுக்கு உரிய ஊதியம் தந்து மாணவர்களை உருவாக்கி அந்த மாணவ செல்வங்கள் பெரிய அளவிலே படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அந்த பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுகின்றன. ஆனால் லெவல் பிளேயிங் கிரவுண்ட் இல்லாத அளவிற்கு சரியான முறையிலே நீட் எக்ஸாம் நடத்தப்படாததால் எங்களுடைய மாணவ செல்வங்களால் மருத்துவர்களாக வர முடியவில்லை. இதுதான் உண்மை. இட் இஸ் ஆன்டி ஃபெடரல், இட் இஸ் ஆன்டி டெமோக்ரஸி. எனவே நீங்கள் மத்தியிலே நீங்கள் மத்திய அரசாங்கம் பவரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாநில அரசாங்கம் தான் மருத்துவர்களை சேர்ப்பதற்கு பவரை நீட் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய தேர்வு முறையிலே மருத்துவர்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இதுதான் முறை. ஏனென்றால் 5% பாப்புலேஷன் தமிழ்நாடு அவுட் ஆஃப் இந்தியா, பட் we are having 11% doctors in Tamil Nadu, from Tamil Nadu. Sir, number 2, sir, aging is a big problem. You know, nowadays with the advanced medical system, people live longer, but it is not a sin. But we should take good care of them in order to have a quality life. இந்த அரசாங்கம் வயதானவர்களுக்கு என்ன செய்ய போகிறது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். What is the road map for the old age people? Sir, I am a doctor, sir. Please allow me to speak for 2-3 minutes more, sir. Moreover, in the mental health, autism, special child, இவர்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? What is the special package this government is having for spastic children or autism children or special children? Moreover, sir, insurance should be given to the autism because the children are the sufferers. Equally, the parents are also suffering, sir. So, sir, just now I started, sir. See, in civil aviation, I will come to the point. Civil aviation ministry, in question, sir, they say flight tickets are high. They are fluctuating. And immediately the Honorable Minister says, because they are all private players. Sir, I would like to know, Air India was with Government of India. Pandit Jawaharlal Nehru formed Air India. But thank you. This government went up. Sir, one last point, sir. You are giving one minute. Okay, 1 minute, I'll close, sir. 1 minute. So, like that, we have IDPL. We have Indian Drugs and Pharmaceuticals Limited, sir. Concerned with the medical. We have IDPL that is still with the Government of India. It should be taken, sir. It should be taken. 1 minute. Last point, sir. Last point, sir. Sir, தமிழகத்திலே எங்களுக்கெல்லாம் பெருமை நீங்கள் இந்த செங்கோலை இங்கே வைத்திருப்பது. செங்கோல், it is a very pride of Tamil Nadu and we are happy. We appreciate that this government is recognizing the Sengol. But in Tamil Nadu we have one Sengal for AIIMS. Where is AIIMS? Madurai AIIMS? Only one brick is there, Sengal. எங்களுக்கு செங்கல், உங்களுக்கு செங்கோலா? அதனால தான் எங்களுடைய Sir, okay, I will conclude, sir. I will conclude, sir. I will conclude, sir. I will conclude, sir. Sri Utkarsh Verma ji. AIIMS மருத்துவமனை உடனடியாக Sri Utkarsh Verma ji. இந்த பட்ஜெட்டிலே போதிய அம்சங்கள் இல்லை. நிறைவான அம்சங்களை கொண்டு மக்களுடைய ஏழை மக்களுடைய தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். That's why Sengol is here. You must tell to